Hello, friends. Hello friends, welcome back to Learn with Singam. இது மாஸ்டரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் பைத்தான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன வாரத்தோட கண்டினியூவேஷன் தான். இதில் வந்து நம்ம க்ளீனிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸை வந்து மெமரி எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம வந்து நம்பர் எல்லாமே வந்து இன்டீஜர் 64 இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு வேல்யூக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து அதை இன்ட் 8 இன்ட் 16 ஆர் இன்ட் 32 அந்த மாதிரி மாற்றலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். thinkins df மேப்பிங்கிற ஒரு டிக்ஷனரியில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஃபார் காலம் அண்ட் df டாட் d types df டாட் d types வந்து int 64 இருந்ததுன்னா என்னோட இண்டெக்ஸ் எடுத்து இப்போ மேக்ஸ் வந்து காலமோட மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கிறோம். மின் வேல்யூ வந்து காலமோட மின் வேல்யூ எடுக்கிறோம். அதே மாதிரி if min is less than 0 இருந்தால் continue. if max greater than or less than 255 இருந்ததுன்னா காலம் வந்து uint 8 அப்புறம் elif max வந்து 65535 இருந்ததுன்னா மேப்பிங் இதை வந்து uint 16 மாற்றிக்கலாம். அப்புறம் elif max is less than 429496725 இருந்ததுன்னா மேப்பிங். இது எதுக்குன்னா நம்ம வந்து மேஜராக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்மளோட மெமரி யூசேஜை கம்மி பண்ணுறதுக்கு தான் uint 32 மாற்றுறோம். return df dot as type mapping. இதுக்கப்புறம் நம்ம வந்து clean housing return df assign df dot select types d types string இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் வேல்யூ எல்லாத்தையும் மிஸ்ஸிங்னு போடுறோம். டைப் வந்து
அசைன் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ நேரம் ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதை வந்து கேட்டகாரிக்கலாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரிங்க்கு அது கொடுத்தோம் இல்லையா, அதை இங்கே அசைன் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங் இன்ஸ் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹவுசிங் ஈக்குவல் டு clean housing ஆஃப் இந்த df பாஸ் பண்ணுறோம். இங்கே df விட்டுட்டேன், அதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த ஹவுசிங்கில் ரீடைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரிங்கும் வந்து கேட்டகரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக இதை வச்சே நம்ம வந்து எல்லா அனாலிசிஸும் பண்ணிக்கலாம். இப்போ பார் பிளாட்லாம் போடுறதுனா இதை வச்சு பண்ணிக்கலாம். ஹவுசிங் இப்போ வந்து டைப்புங்கிற ஒரு காலமும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டைப்புங்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. இது ஸ்ட்ரிங் தான், ஆனால் கேட்டகரிக்கல் ஸ்ட்ரிங்காக இருக்குது. மூணு கேட்டகரி HTUன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டைப்லையும் எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படின்னா இதே தான். எவ்வளோ நம்பர் ஆஃப் T, எவ்வளோ நம்பர் ஆஃப் U இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் H இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு வேல்யூ கவுண்ட்ஸ். ஸோ ஹெச்சில் இந்த இவ்வளோ நம்பர் இருக்குது, யூவில் இவ்வளோ நம்பர் இருக்குது, டீயில் இவ்வளோ நம்பர் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பார் பிளாட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி பார் பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா ஹவுசிங் டைப் டாட் வேல்யூ கவுண்ட் டாட் பிளாட் டாட் இங்கே பார் பிளாட் இருக்கு. ஸோ இப்போ ஹெச்சில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே உங்களுக்கு ஹாரிசாண்டலாக வேணும் அப்படின்னா பாருக்கு பதிலாக பார் ஹெச் போடுவீங்க. பார் ஹெச் போட்டிங்கன்னா ஹாரிசாண்டலாக வரும். இப்போ இதே மாதிரி நம்ம ஹிஸ்டோகிராம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ காலம் எடுத்துக்கலாம். ஸோ ஹவுசிங் ப்ரைஸ் டிஸ்கிரைப். இந்த ஹவுசிங் ப்ரைஸை மட்டும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து கேபிட்டல் P. ஸோ இப்போ இதனோட மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குங்கிறது வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஹிஸ்டோகிராமாக பண்ணணும் அப்படின்னா பிளாட் பண்ண முடியும். ப்ரைஸை வந்து ஹிஸ்ட்டுங்கிற ஒரு பிளாட்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணுறோம். இப்போ பேசிக் ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு இது வரும். இதுவே உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பின்ஸ் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டிசைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் வந்து பின்ஸ்ன்னு கொடுக்க முடியும். பேராமீட்டராக ஹிஸ்ட் ஃபங்க்ஷனில் பின்னு பேராமீட்டர் கொடுக்குறோம். பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 பின்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. which will give you a much smoother histogram plot. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு Learn-with-Singam. தேங்க் யூ.